காலை வணக்கம். இன்று போகித் திருநாள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் திருநாள், போகித் திருநாள் என்பது புதியன கழிதலும் பழையன புகுதலும். அப்படி என்றால் இருக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் நீக்கிவிட்டு, இருளை நீக்கிவிட்டு நல்லது நடைபெறும் என்றுதான் இன்றைய பண்டிகை நாளாகும். இன்றைய பண்டிகை நாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். நான் இன்று சொல்லப்போவது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வீட்டில், டெல்லி இல்லத்தில் இன்று பொங்கல் அனுசரிக்கப்பட்டார். தமிழகத்தை போற்றும் வண்ணம், தமிழ் மொழியை போற்றும் வண்ணம் ட்விட்டரிலே பதிவு செய்து, அது மட்டும் இல்லாமல் தமிழிலேயும் பேசியும் இன்றைக்கி பொங்கலை கொண்டாடியுள்ளார். ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், உலகம் போற்றும் தலைவர்கள் ஒருவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சாதி, மதம், இனம் பேதமின்றி, பொலிட்டிக்கல் பார்ட்டியின்றி நாம் அனைவரும் ஏற்கக்கூடிய ஒரு தலைவர் தான் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவர் 143 கோடி மக்களுக்காக, எஸ்பெஷலி இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் 8 கோடி மக்களுக்காக பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக எல் முருகன் வீட்டில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி உள்ளார். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், தமிழ் மீது பற்று அவருக்கு உள்ளது. நார்த் இந்தியாவில் இருந்து தமிழ் மீது பற்றுள்ள எத்தனையோ பிரைம் மினிஸ்டர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் மொழிக்காக பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளார். திருக்குறளை ஃபஸ்ட்டு போற்றி திருக்குறளை படித்துள்ளார் நிறைய மேடைகளில், கூட்டங்களில். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தமிழ்நாட்டில் இருப்பவர்களும் தமிழ் அழகாக பேச மாட்டார்கள், தமிழ் குறளை சொல்ல மாட்டார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனார் மொழிக்கு ஏற்ப என்ன அர்த்தம் என்றால், எல்நாடும் எல்லா ஊரும் எம்மூர், எல்லா மக்களும் நம்மவர் என்ற குறிக்கோளுக்கிணங்க அந்த பாடல் உள்ளன. அதேபோல் தமிழை போற்று வண்ணம் இந்திய தலைவர்கள் ஒருவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் திரும்ப 2029 அவர்தான் பிரதம மந்திரியாக வரவுள்ளார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், மக்கள் மீது அன்புள்ளவர் தான் ஒரு நாட்டின் தலைவராக 4வது முறையாக வர வாய்ப்புள்ளது. அதுவும் இந்த காலத்திலே, மாடர்ன் டெக்னாலஜி காலத்திலே, இந்த காலத்திலே வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. தமிழ்நாட்டில் 2026 ஏடிஎம்கே வித் என்டிஏ அலையன்ஸில் திரு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராகுவது உறுதி உறுதி உறுதி. இந்த தருணத்தில் ஏன் சொல்கிறேன் என்றால், பொங்கல் திருநாளாம் தைப்பிறந்தார் வழிபிறக்கும் தங்கமே தங்க என்ற பாடலுக்கிணங்க முடித்துக் கொள்கின்றேன்.